வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாதாரண வெண்டைக்காய் வாங்குறதா இருந்தா கூட உடைச்சு பார்த்து தரமா இருந்தாதான் பணம் கொடுத்து வாங்குறோம். அப்படி இருக்கிற பட்சம் ஒரு கட்டிடத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய இரும்பு கம்பிகளின் தரத்தை எப்படி வினாடிகள்ல கண்டறியறதுங்கிறதையும் இப்போ நீங்க பாக்குற இந்த A-Bங்கிற ரெண்டு கட்டிடமும் ஒரே மாதிரி ஒரே பிராண்டாலான தலா 6 டன் அளவிலான கம்பிகளை பயன்படுத்தி தான் கட்டப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த A பிரிவு கட்டிடம் B கட்டிடத்தை விட டபுள் ஸ்ட்ராங்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஒரே பிராண்ட், ஒரே டிசைன், ஒரே மாதிரி 6 டன் அளவிலான கம்பிகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பின்ன எப்படி ஒன்னை விட இன்னொன்னு பெட்டரா இருக்க முடியும்? இதுல எங்க தப்பு நடந்திருக்கு? அந்த தப்பு நம்ம எப்படி தவிர்த்து நம்ம கட்டிடத்தை டபுள் ஸ்ட்ராங்கா கட்டுறது மாதிரியான ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ஸ்டீல் இரும்பு கம்பிகள் சம்பந்தமான பல முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த 5 நிமிஷத்துல விரைவாகவும் பார்த்து முடிச்சிடலாம். இந்த வீடியோவை வழங்குவது உலகத்தரம் வாய்ந்த உற்பத்திக்கு பெயர் போன ஹெர்குலஸ் BSA பிராண்டுகளை தொடர்ந்து அக்ரிகல்ச்சர், பினான்சியல் சர்வீசஸ், இன்ஜினியரிங், ரயில்வே ஸ்ட்ரக்சர்னு பல கிளைகளை உள்ளடக்கிய முருகப்பா குரூப்ஸின் Macho TMT Barsங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்க்கெட்ல இரும்பு கம்பிகள்னாலே 12 மீட்டர், அதாவது 40 அடி நீளத்தை ஸ்டாண்டர்டா வச்சுதான் கம்பிகள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆக கட்டிடங்களை கட்டுற சமயம் கம்பிகள் போதுமான நீளத்துக்கு இல்லைன்னும் பொழுது கம்பிகள் ஒன்னோட ஒண்ணு இணைக்கிற முறையை தான் லாப்பிங்னு சொல்லுவோம். அதாவது இப்படி ஆல்ரெடி நீட்டப்பட்டிருக்கிற கம்பியோட புது கம்பியை குறிப்பிட்ட நீளத்துக்கு பிணைச்சு பொருத்திக்கிறது தான் லாப்பிங்னு சொல்றோம். இந்த ராடுகள் பிணைற நீளம்ங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட், இந்திய தர கட்டுப்பாட்டின் கீழ் அந்தந்த ராடுகளுடைய சைஸுக்கு ஏற்றபடி மாறுபடும். உதாரணமா 10 mm டயா ராடுகள் 500 mm நீளத்துக்கும், 12 mm ராடுகள் 600 mm நீளத்துக்கும், 16 mm ராடுகள் 800 mm நீளத்துக்கு லாப்பிங்கிற பேர்ல பிணைக்கப்படுது. இதை சுலபமா ஞாபகம் வச்சுக்க, ராடுகளுடைய சைஸை 50ஆல மல்டிப்ளை பெருக்கினா வரக்கூடிய அளவு நீளத்துக்கு அந்த கம்பிகள் கண்டிப்பா பிணைக்கப்பட்டிருக்கணும். இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு 20 mm டயா ராடுகளை 50ஆல பெருக்கினா 1000. ஆக 1000 mm நீளத்துக்கு அந்த கம்பிகள் கண்டிப்பா பிணைக்கப்பட்டிருக்கணும். அப்படி பிணைக்கப்பட்டிருந்தா மட்டுமே அந்த கம்பிகளின் வலிமையும் செயல்திறனும் முழுமையா அந்த குறிப்பிட்ட கட்டிடத்துக்கு கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த லாப்பிங் கம்பிகளின் பிணைப்புங்கிறது கட்டிடத்துடைய பீம், காலம், ஸ்லாப்னு எல்லா ஸ்ட்ரக்சர்லயும் ஏற்படலாம். ஆனா குறிப்பிட்ட இடங்களை தவிர்த்து. எடுத்துக்காட்டுக்கு தூண்கள், காலம்னு எடுத்துக்கிட்டா இந்த 3 மீட்டர் நீளத்துல நடு பகுதியில மட்டும்தான் கம்பிகள் லாப்பிங் செய்யப்படணும். அது போலவே பீம், ஸ்லாபுகள்லயும் நடு பகுதியில தான் கம்பிகள் லாப்பிங் பண்ணப்படணுமே தவிர்த்து முடிஞ்சவரை சப்போர்ட்டுகளுக்கு பக்கத்துல லாப்பிங் பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரே பகுதியில மொத்த ராடுகளையும் லாப்பிங் பண்ணாம ஆல்டர்னேட்டிவ் லாப்பிங் முறைப்படி பாதி ராடுகள் ஒரு பகுதியிலையும் மீதி ராடுகள் இன்னொரு பகுதியிலையும் லாப்பிங் பண்ணிக்கிறது நல்லது. ஆக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லாப் கம்பிகள் பீம் அருகாமையில லாப்பிங் பண்ணக்கூடாது. அது போல பீம் கம்பிகளை காலம் அருகாமையில லாப்பிங் பண்ணக்கூடாது. காலம் கம்பிகளை அதுக்கு மேலையும் கீழையும் வரக்கூடிய பீம்கள் அருகாமையில லாப்பிங் பண்ணக்கூடாது. அடுத்து முக்கியமான விஷயம், ரிங்ஸ், ஸ்டிரப்ஸ்கள்னு இப்படி காலம் பீம்கள்ல ஒரே அளவுல சமமான இடைவெளியை விட்டு கட்டுறத எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அங்க தாங்க தப்பே நடக்குது. பொதுவா பீம்லையும் காலம்லையும் அதோட சென்டர்ல கொஞ்சம் கம்மியா தாங்க எதிர்ப்படையும். அதுவே சப்போர்ட்டுக்கு அருகாமையில அதிக மூவ்மெண்ட் எதிர்ப்படையும். இதனாலேயே ஸ்டிரப் ரிங்ஸ்களை பீம் காலம்கள்ல இப்படி சென்டர்ல அதிக இடைவெளி விட்டும் ஜாயிண்ட்ஸ் சப்போர்ட்டுக்கு பக்கத்துல வரும்போது ரிங்ஸ்களுடைய இடைவெளியை குறைச்சி பொருத்திக்கிறது மூலமா அந்த ஸ்ட்ரக்சர் வழக்கத்தை விட அதிக வலிமை அடையும்ங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். நிறைய பேர் வீடுகளை கட்டும்போது மெட்டீரியல் தான் வாங்கி கொடுத்து வேலையை லேபர் கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க. அப்படி இருக்கிற பட்சம் உங்க லேபர்களை பீம் மற்றும் ஸ்லாபுகளுக்கு கம்பிகளை வளைக்கும் போது முடிஞ்ச வரை கிராங்க் ராடுகளை வளைச்சு பயன்படுத்த சொல்லுங்க. அதாவது இது போல வளைவான கம்பிகளை ரெடி பண்ணி பீம்களுக்குள்ள பொறுத்துறது. இப்படி பெண்ட் பண்றது மூலமா மேல கீழன்னு 2 ராடுகள் போடுற இடத்துல ஒரே ராடு பீமோடைய சப்போர்ட் முனையில வரக்கூடிய டாப் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டை எதிர்த்தும் பின் சென்டர்ல வரக்கூடிய பாட்டம் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டையும் எதிர்த்து செயல்பட முடியுது. கம்பிகளுக்கு அதன் டிசைன்கள் எப்படியோ அதே போல கவர் பிளாக்ஸும் ரொம்ப முக்கியங்க. எல்லா கம்பிகளை சுத்தியும் குறிப்பிட்ட இடைவெளிக்கு கவர் பிளாக்ஸ்கள் வச்சு கம்பிகள் காங்கிரீட்டுக்குள்ளார முறையா புதைக்கப்படுறத உறுதிப்படுத்திக்கணும். ரைட், இப்போ கம்பிகள் வாங்க போறோம். அதுல FE415, FE500, 500D, 550, 550D, 600ன்னு பல கிரேட்ஸ்கள் இருக்கு. இந்த கிரேடுகள்ல 415, 500ங்கிற எண்கள் எல்லாம் அதன் விசை திறனை குறிப்பிடுது. அதுபோல FE500D, 550Dல வர Dங்கிற எழுத்தின் பொருள் டக்டைலிட்டி, கம்பிகள் வழக்கத்தை விட அதிக வளைந்து கொடுக்கும் திறன் மற்றும் பூகம்பம் மாதிரியான அதிர்வுகளை தாங்கும் திறனையும் குறிப்பிடுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு FE415 கிரேட் கம்பிகள்ல 40 ராடுகள் போடுற இடத்துல FE500D கிரேடா இருந்தா 35 ராடுகள் போட்டா போதும். FE550 கிரேடா இருந்தா 33 ராடுகள் போட்டா போதும். ஆக கிரேடு கூட கூட ஸ்டீலுடைய ஏரியாவும் அதுபடி ராடுடைய எண்ணிக்கையும் குறையும்னு தெரிஞ்சுக்கோங்க. கட்டுமான துறையில் இந்த FE500D, FE550D மாதிரியான அதிக சக்தி வாய்ந்த கம்பிகளை தயாரிக்கிறதுல Macho TMT பார்கள் மிக முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா
இந்திய தர கட்டுப்பாட்டின்படி கம்பிகள் உற்பத்தியின் போது பாஸ்பரஸ் மற்றும் சல்பர் தவிர்க்க வேண்டிய மூலப்பொருட்கள். காரணம் இந்த ரெண்டும் இரும்பின் செயல்திறனை குறைச்சிரும், அதே சமயம் நல்லதா இரும்பின் அதிர்வுகளை தாங்கும் தன்மையை மேம்படுத்தும்ங்கிறதால இந்தியன் ஸ்டாண்டர்ட் தர கட்டுப்பாட்டின்படி கம்பிகள்ல பாஸ்பரஸும் சல்பரும் எந்தெந்த அளவுல இருக்கணும்னு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவை துல்லியமா மெயின்டைன் பண்றதோட இந்த டிஐ மேச்சோ டிஎம்டி பார்ஸ்கள்ல நீங்க வாங்குற கம்பிகள்ல ஒரு பண்டிலையும் அந்த கம்பிகளின் மாதிரிகளின் டெஸ்ட் ரிசல்ட்ஸ்களை கண்டறியற QR கோடுகள் அட்டாச் செய்யப்பட்டிருக்கும். அந்த கோடை உங்க மொபைல் கேமரால ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணா போதும். நீங்க வாங்கின கம்பியோட ஈல்டு ஸ்ட்ரென்த், இழுவிசை திறன், டென்சைல் ஸ்ட்ரென்த், எலாங்கேஷன் பர்சன்டேஜ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எவ்வளவு கார்பன், பாஸ்பரஸ், சல்பர், மேங்கனீஸ் கலக்கப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையும் ஜஸ்ட் வினாடிகள்ல தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம கம்பிகள் தயாரிக்கப்படும் முதல் ஸ்டேஜான லிக்விட் திரவ ஸ்டீல்ல தொடங்கி முழு கம்பிகளா வெளிவர வரைக்கும் ஒரு தனி பிரிவுகள்லயும் மாதிரிகள் டெஸ்ட் பண்ணப்படுது. அதோட இந்த டிஐ மேச்சோ கம்பிகள் வழக்கமான கம்பிகளை விட காங்கிரீட்டோட ஒன்னோட ஒன்னு ஒட்டி நல்ல பாண்டிங் ஆகிறபடி அதை சுத்தி அல்ட்ரா டிசைன் லேயர் ரிப்ஸ்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது இதனுடைய இன்னொரு சிறப்புனே சொல்லலாம். இப்படி அதிக அதிர்வுகளையும் அதிக பளுவையும் நீண்ட நாள் உழைக்கும் கம்பிகளை வாங்கணும்னாலோ அவங்கள பத்தின மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க அவங்களுடைய வெப்சைட் மற்றும் கான்டாக்ட் டீடைல்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை மீட் பண்றேன். நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.